சென்சார் போர்டு இந்த படத்தையே தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணீங்களே, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ மேட்ரு என்ன, இப்போ தாங்க தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கேன் நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சுன்னு சொல்கிறேன் வாங்க. அது தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புறநானூறு படைன்னு ஒன்று அமைக்கிறாங்க. அந்த புறநானூறு படையோட தலைவர் யாருன்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான். நம்ம சிவகார்த்திகேயனாவும் புறநானூறு படையும் ஹிந்தி திணிப்புக்கு எதிர்த்து எப்பெல்லாம் போராடுறாங்க, அவங்க போராடுறதுக்கான அந்த மெயின் ரீசன் என்ன, அந்த போராட்டத்தில் அவங்க எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இறுதியாக அவங்க போராட்டத்துக்கான அந்த மெயின் சொல்யூஷன் கிடைச்சிச்சா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயே மொழினால எந்தெந்த நாட்டில் எந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு சொல்லி சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி காமிப்பாங்க. அந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் அந்த ஹிஸ்ட்ரி முடிஞ்சப்புறம் அதுக்கடுத்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று வரும் பாருங்க, அதெல்லாம் தேட்டரில் பார்க்க தாறு மாறாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இன்ட்ரோல் சீனுமே ரொம்ப நல்லா ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ சீன் இருக்கும், அந்த இன்டர்வியூ சீனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் எனக்கு ஒரு சில எமோஷன் சீன்ஸுமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சுங்க. இது போக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவனோட கேரக்டர்ஸை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு எஸ்கேனோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரவியனோட வில்லனிசம் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ரவியனோட வில்லனிசம் கொஞ்சம் பீக் லெவலே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு இந்த படத்தில் செட் ஆகாத விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி கொஞ்சம் லேக் அடிச்ச ஃபீல் தந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்டோரி நரேஷன் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தோணுச்சு. அண்ட் ஹீரோட லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதிருக்கலாம்னு சொல்லி தோணுச்சு. ஹீரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதிருக்கலாம்னு சொல்லி தோணுச்சுங்க. ஸோ ஓவரால் பராசக்தி எனக்கு டீசென்ட்டான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் இந்த படம் தேட்டரில் பார்க்காம இருந்தீங்கன்னா தேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.